புதுச்சேரியில் இளைஞர்கள் திரண்டு அங்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் விவேக்கிடம் அது குறித்த தகவல்களை கேட்கலாம். புதுச்சேரியில் என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறது? அங்கு தொடர்ந்து போராட்டங்கள் நேற்றிலிருந்து வலுப்பெற்று வருகிறது. அது குறித்து சொல்லுங்க. கண்டிப்பா சுகிதா, தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் இங்கு நடைபெறும். அதன் மீதான இருக்கின்ற தடையை நீக்க வேண்டும், மேலும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் நாங்களும் தமிழர்கள் தான், நமக்கும் தமிழர் உணர்வு உண்டு என்ற எண்ணத்தில் ஒன்றிணைந்து புதுச்சேரியில் நேற்று முதல் மாணவர்கள் மாலை 6 மணி முதல் மாணவர்கள் மட்டுமே இணைந்து இந்த போராட்டத்தை துவங்கினர். நேற்று நள்ளிரவு முதல் இந்த போராட்டம் தொடர்ந்து இன்று வரை சற்றும் கூட குறைவில்லாமல் மாணவர்கள் கூட்டம் அதிகரிக்க இந்த போராட்டம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இங்கு வந்து மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் ஜல்லிக்கட்டுக்கு மீதான தடையை நீக்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள் வலுத்து வருகின்ற நிலையில் அவர்கள் தங்களது எதிர்ப்பை இதன் மூலமாக காட்டி வருகின்றனர். அதாவது பொதுமக்கள் மட்டுமல்லாமல் மாணவர்கள் மட்டுமே இணைந்து அரசியல்வாதிகள் யாருமே இங்க வர தேவையில்லை, உங்களது ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவையில்லை என்றும் அவர்கள் தற்போது போராடி வருகின்றனர். மேலும் அவர்கள் இந்த நிலையில் தற்போது இருக்கின்ற இந்த புதுச்சேரி ஏஎஃப்டி திடலில் 5000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மட்டுமே இணைந்து இந்த போராட்டத்தில் நடந்து வருகின்றனர். அதே போல அதாவது புதுச்சேரி பொறியியல் கல்லூரியிலிருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அந்த கல்லூரியிலிருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நடந்து வந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தனர். அதே போன்று பல்வேறு இடங்களிலும் இருந்தும் தங்களது சிரமத்தை பாராமல் தமிழர் என்ற ஒரே உணர்வு கொண்டு இந்த மாணவர்கள் போராடி வருகின்றனர். தற்பொழுது மாணவர்கள் நம்மிடையே இருக்கிற அவர்கள் குறித்து கேட்போம். மேம் வணக்கம். அதாவது போராட்டம் வந்து காலையிலேருந்து ரொம்ப தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு, மாணவிகளும் நீங்கள் வந்து கலந்துட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி காலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து அசம்பிள் ஆனாங்க. அவங்கள பார்த்துட்டு பொதுமக்கள், இப்போ பேரண்ட்ஸு, ஒர்க்கிங் விமென்ஸ் எல்லாருமே வந்து இங்கே ஒன்று சேர்ந்துருக்கோம். இது ஒரு நல்ல காஸ்க்காக நாங்கள் செய்கிறோம். அதுவும் ஒரு சைலண்ட்டான வேலை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு நல்ல ரிசல்ட் தரும்னு நாங்கள் நம்புகிறோம். இது ஜல்லிக்கட்டை பேனை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். எல்லாரும் வந்து நாங்கள் இங்கே பீஸ்ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது கடைசி வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து இதை செஞ்சுட்டு இருப்போம். எங்களுக்கு அங்கேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் வர வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து செய்யணும். அதை பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்கள் மாணவர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் மாணவர்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கான உணவு மற்றும் தண்ணீர் மற்றும் எந்த பிரச்சனையும் இல்லாதவாறும் தற்போது போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நண்பர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 2வது நாளாக வந்து இந்த காலவரையற்ற ஒரு அறப்போராட்டத்தை இங்கே நடத்திட்டு இருக்கோம். நேற்று ஒரு 50 இல்லை ஆரம்பித்த ஒரு கூட்டம் அடுத்து நைட்டு ஃபுல்லாக வந்து ஒரு 8 வரைக்கும் வந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அனைத்து கல்லூரி மாணவர்களும் தங்களோட வகுப்புகளை புறக்கணிச்சிட்டு வந்து இங்கே வந்து தங்களோட போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய தமிழர் இசை வாசிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மணப்பாறை மாடை கொண்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்கூர் காலையும் அடுத்து வந்து ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிட்ட காலைகளையும் எடுத்துகிட்டு வரதுக்காக எங்களோட சக தோழர்கள் போயிருக்காங்க. அதையும் எடுத்து வந்து காட்சிப்படுத்துவோம் எங்களோட மக்கள் முன்னாடி. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியாது அது எல்லாமே, அதை சொல்லுவோம். அப்புறம் ஈவினிங் வந்து சிலம்பம் விளையாடலாம் அப்படின்னு இருக்கும். சிலம்பம் விளையாடலாம் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அலங்கார வரிசை சிலம்பத்தை தாண்டி போர்க்கால வரிசை அழிஞ்சு விட்டது. அந்த அழிந்து போன கலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம்லாம் இருக்காங்க. அவங்கள வர வச்சு இங்கே அந்த சிலம்பமும் விளையாட வைக்க போகிறோம். இது மாதிரி வந்து எங்களோட பாரம்பரியத்தை பறைசாற்றும் எல்லா விதத்தையும் செஞ்சுட்டு இருப்போம் அறப்போராட்ட வழியில். நாங்கள் வந்து இப்போ ஒரு கோரிக்கை வச்சோம். சிஎம் வந்து எங்களை பார்க்குறதா சொன்னாங்க. அதாவது தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு விஷயம், ஒரு சிஎம் எங்களை நேரடியாக வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் தடுத்து எங்களோட கோரிக்கையை மத்திய அரசுக்கு அழுத்தமாக சொல்லுங்கள். அவங்க அங்கே முடிவு எடுத்த அப்புறம் ஒரு முடிவு கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் எங்களை வந்து சந்திங்கன்னு சொல்லி 2வது ஒரு கோரிக்கை வச்சு மறுபடி அவங்க சார்பாக பேச அமைச்சு சமரச குழுக்கிட்ட சொல்லி அமைச்சிருக்கோம். இப்போ அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட போராட்டம் எந்த மாதிரி நகர் நோக்கி போகும் அப்படின்றது இருக்குது சார்.